இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும் அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். காரைக்குடி செட்டிநாடு அரண்மனையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காரைக்குடியில் ஏகப்பட்ட செட்டிநாடு அரண்மனைகள் இருக்குங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்தங்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு செட்டிநாடு வீடு. இங்கே இருக்கிறவங்க இதை வீடுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இதை அரண்மனை அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது அரண்மனை தாங்க. ஏன்னா இது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த செட்டிநாடு அரண்மனையுடைய வயது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1928 இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. அதாவது 94 ஆண்டுகளாவது, கிட்டத்தட்ட 100 வருஷம். உள்ள போய் பார்த்தா சான்ஸே கிடையாது, ஏதோ இப்பதான் கட்டி முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த அரண்மனையில மொத்தம் 64 அறைகளும் 600 ஜன்னல்களும் இருக்காங்க. 600 ஜன்னல். இப்போலாம் சென்னையில கட்டுற வீடுகள்ல 6 ஜன்னல் இருக்கிறதே பெரிய விஷயங்க. இங்க 600 ஜன்னல்கள் இருக்கான். இப்போ நம்ம இந்த அழகான செட்டிநாடு அரண்மனையை உள்ள போய் சுத்தி பார்க்க போறோம். இந்த அரண்மனையை நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு 50 ரூபாய் கட்டணமா வாங்குறாங்க. அதுக்கு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. நம்ம உள்ள வந்தோடனே முதல்ல பார்க்கறது 14 தூண்களோட ஒரு பிரம்மாண்டமான வராண்டா. இந்த வராண்டாவை தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அப்படியே நம்மளை கவர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தோம்னா இது கிரானைட் கல்லுங்க. இத்தாலியில இருந்து வர வச்ச கிரானைட் கல்லு. இந்த தூணுடைய உறுதியும் கனத்தையும் பாருங்களேன், அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வராண்டாவில் பதிக்கப்பட்டிருக்கிற கல் பாருங்க, இது இத்தாலியன் மார்பலாங்க. அந்த இத்தாலியிலேருந்து கொண்டு வரப்பட்ட மார்பல், இத்தாலியிலேருந்து கொண்டு வரப்பட்ட கிரானைட் கல்லை வச்சு இந்த வராண்டாவை உருவாக்கியிருக்காங்க. இந்த இடம் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க. வெளியே இருக்கிற வளைவுகளில் கலர் கலராக கண்ணாடி எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. அது எல்லாமே பெல்ஜியத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கண்ணாடியாங்க. அதுவும் இந்த வராண்டால பதிக்கப்பட்டிருக்கிற இத்தாலியன் மார்பலுடைய டிசைன் செஸ் போர்டு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இங்க செவுத்துல பதிக்கப்பட்டிருக்கிற டைல்ஸ் எல்லாமே ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பான் வரைக்கும் போய் இவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. இவங்க தாங்க இந்த அரண்மனையுடைய ஓனர் அம்மா. இந்த அரண்மனையை கட்டினது நாச்சியப்ப செட்டியார் அப்படின்ற ஒருத்தர் தான் கட்டியிருக்காரு. இவர் தான் அந்த நாச்சியப்ப செட்டியார். இவங்களுடைய புகைப்படங்களை வெளியே மாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா இந்த அரண்மனையுடைய சீலிங் ஃபுல்லாகவே மரத்தால் ஆனது. அதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அந்த டைல்ஸ் ஆத்தங்குடி டைல்ஸாங்க. இந்த ஊருடைய ஃபேமஸான ஆத்தங்குடி டைல்ஸ். அடுத்ததான் இந்த அரண்மனையுடைய பிரதான நுழைவாயிலுடைய நிலக்கதவு வாசக்கால். இதோடைய அகலத்தை பாருங்களேன், எப்படியும் ஒரு 2 அடி அகலம் இருக்குங்க. இந்த நிலக்கதவை பர்மா தேக்கில் செஞ்சுருக்காங்க. இதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரே மரத்தில் செய்யப்பட்ட நிலக்கதவாங்க. எவ்வளோ பெரிய மரமாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற கதவுகளில் கூட ஒரு டிசைனோட கண்ணாடியை பதிச்சிருக்காங்க பாருங்க. இதுவும் பெல்ஜியம் நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட கண்ணாடி தான். இப்போ நம்ம அரண்மனைக்கு உள்ளே போவோம். இந்த கதவுடைய உள்பக்கத்தை பாருங்களேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாப்பால் இதுதாங்க. இது உயரமான இடத்துல தாப்பால் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொக்கி மாதிரி வச்சுருக்காங்க. மேலே அப்படி தள்ளுவாங்க, கீழே இழுப்பாங்க. அதுதான் லாக். இந்த மாதிரி பழமையான தாப்பால்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை பாருங்களேன், எவ்வளோ தடியான ஒரு இரும்பாக இருக்குது. இதுக்கு பேர் தான் மறந்து போச்சு. ஆனால் கதவை தாங்கி நிற்கிறது இதுதான். கோவில் கதவுலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸ்ட்ராங்காக. கதவுக்கு நடுவில் இருக்கிற தாப்பால் இரும்பில் நல்லா பட்டையாக கொடுத்துருக்காங்க. இது கதவுடைய கைப்பிடி. எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும் போல இருக்கு, அவ்வளோ பெரிய இரும்பு. இங்கே டிக்கெட் கொடுக்குறவங்க ஒரு லேடி அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவன் இவ்வளோ நேரம் கதவையே பார்த்துட்டு இருக்கானே, இவன் என்ன வீடியோ எடுக்க வந்தானா, கதவை கழட்டிட்டு போவந்தானா தெரியலையே அப்படின்னு பயந்து பார்க்குறாங்க. இந்த கதவு எவ்வளோ தடிசாக இருக்குது பாருங்களேன். நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல பார்க்குற இடம் இந்த இடம் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தரை, அதுக்கப்புறம் தூணு, மேலே பால்கனி எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். இதை தான் செட்டிநாடு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடுன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது. இது நிச்சயமாக அரண்மனை தாங்க. நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல வர்றது இந்த ஹால் தாங்க. இதை கல்யாண கொட்டகை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு கல்யாணம்லாம் இந்த ஹாலில் தான் பண்ணுவாங்களாம். இந்த இடத்தோட சீலிங்கை பாருங்க, எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. சுத்தி பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி நடுவில் கோல்டு கோட்டிங்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண காட்சி, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய சில கதைகள், இதெல்லாம் அங்கே அழகா கோல்டு கோட்டிங்லேயே செஞ்சிருக்காங்க. இந்த சுற்றி இருக்கிற பூக்கள் எல்லாமே மரத்தால் செஞ்சதாங்க. மரத்தால் செஞ்சு அதை மூலிகை பெயிண்டிங் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றி இருக்கிற பால்கனி, அந்த பால்கனி மேலெல்லாம் நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அது எல்லாமே மூலிகை பெயிண்டிங்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய காலத்து ராமேஸ்வரம் ரயில் பாதை. அப்போ பாம்பன் பாலம் கிடையாது, அப்போ வெறும் ரயில் மட்டும்தான் போயிட்டு வரும். அதை ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சர் பெயிண்டிங்கை இந்த ஹால் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது எல்லாமே மூலிகை பெயிண்டிங் தான். இவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு ஃபேனும் கிடையாது, லைட்டும் கிடையாது. ஆனால் வேர்க்கவும் இல்லை, அதே மாதிரி இருட்டாகவும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலையில் இதை கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததா இந்த இடத்த தாண்டி அடுத்த இடத்துக்கு போகிறோம். இன்னொரு பெரிய கதவு. இந்த இடத்தோட தரையில் இருக்கிற டைல்ஸ்லாம் போர்ச்சுகல் நாட்டில இருந்து கொண்டு வந்ததாங்க. பல நாட்டுடைய கலவைகள் சேர்ந்தது தான் இந்த செட்டிநாடு அரண்மனை.
இந்த அரண்மனையுடைய மேல்தளம் முழுக்க முழுக்க மரத்தால் ஆனதுங்க. அந்த காலத்தில் வந்து சிமெண்ட் கலவையெல்லாம் கிடையாது. நம்ம பத்மநாபபுரம் அரண்மனை பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி தான் இதோடைய மேல்தளம் ஃபுல்லாகவே வந்து முழுக்க முழுக்க மரத்தால் ஆனது. அதுக்கு மேலே வந்து ஓடு போட்டிருப்பாங்க. இந்த இடத்த பாருங்க, நம்ம முதல் வாசலை தாண்டி 2வது வாசலுக்கு வந்துட்டோம். இதை தாண்டி இன்னும் 3 வாசல் இருக்காங்க. அப்போ எவ்வளோ நீளமாக இருக்கும் பாருங்க இந்த அரண்மனை. கிட்டத்தட்ட பின்னாடி தெரு வரைக்குமே இந்த வீடு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்களாங்க. அரண்மனை கிளி, சைவம், சண்டை கோடி, ஜி, அதுக்கப்புறம் மஜா அப்படின்னு ஒரு விக்ரம் படம், இப்படி நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்களாம். உங்களுக்கு ஏதாவது இந்த அரண்மனையில் எடுத்த படம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ எந்த சினிமாவும் இங்கே எடுக்க அனுமதி கிடையாது. ஏன்னா இதோடைய பழமை கெட்டுப்போகுது. இங்கே இருக்கிற நேச்சர் பெயிண்ட்லாம் வந்து அப்படியே உதிர்ந்துருதான். அதனால வந்து இப்போ சினிமா படம் எடுக்க அனுமதி கிடையாதான்.